வேரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சில டிப்ஸ் நான் சொல்கிறேன் அண்ட் எக்ஸசைஸ் சொல்லி தரேங்க. வேரிகோஸ் வெயின் அப்படின்னா என்னன்னு கேட்டால், காலில் பச்சையாக நரம்பு மேலாப்பில் தெரியறது சிலருக்கு கொஞ்சமாக தெரியும், சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கும். முழங்காலுக்கு பின்னாடி, முழங்காலுக்கு சைடில், தொடையில் பின்னாடி அப்படி இருக்கும். சிலருக்கு கால் பூராவுமே இருக்கும். இது பச்சையாக ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும், சிலருக்கு தடிமனாக வரும் பெருசாக, சிலருக்கு பச்சையாவோ பெருசாவோ அந்த இடத்துல புண்ணெல்லாம் ஆயிடும், ரத்தமெல்லாம் வர்ற அளவுக்கு ஆகிடும். இது மாதிரி இருந்தால் வலிக்கும் கால் பூரா. பர்டிகுலர்லி ரொம்ப நேரம் நின்னால் வலி எடுத்துக்கும், ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலும் வலிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ரொம்ப நேரம் நிற்கிறது தான் ஓவராக வலிக்கும். சரி, இது மாதிரி வலிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா எல்லாருமே ஸ்டாக்கின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ரொம்ப நேரம் நிற்காமல் இருக்கிறாங்க. இது ரொம்ப நேரம் நிற்காமல் இருக்கிறது ஒரு தீர்வு. ஸ்டாக்கின்ஸ் கொஞ்சம் தான் யூஸு. ஆனால் அதுக்கு நல்ல தீர்வு எக்ஸசைஸில் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக நம்ம கெட்ட ரத்தமெல்லாம் உடம்புக்குள்ளே வெயின் வழியாக தான். வெயின்னா கெட்ட ரத்தத்தை உடம்புக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது. அதே நல்ல ரத்தம் நம்மளுக்கு வர்றது ஆர்ட்ரி வழியாக. ஆர்ட்ரின்னா என்னென்னா, நல்ல ரத்தத்தை இதயத்துலேருந்து உடம்புக்கு கொண்டு வர்றது. சரி, வெயின்னா என்னென்னா, கெட்ட ரத்தத்தை நுரையீரலுக்கு கொண்டு போய் சுத்தப்படுத்தி அப்புறம் இதயத்துக்கு வர வச்சு அதுக்கப்புறம் அதை உடம்பு பூரா அனுப்புறது. சரிங்களா? அப்படி பார்த்தா நிறையா வெயின். இந்த இடத்துல ஒரு போஸ்டர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஏகப்பட்ட வெயின் இருக்குது காலில். ஸ்மால் செஃபினஸ் வெயின்னு இருக்குது, ஆன்டீரியர் டிபியல் வெயின், ஃபெமோரல் வெயின், ரீனல் வெயின், இலியாக் வெயின், பேசிலிக் வெயின், அப்புறம் செபாலிக் வெயின், இன்டர்னல் ஜூகுலர் வெயின், எக்ஸ்டர்னல் ஜூகுலர் வெயின். இதெல்லாம் வெயின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஆர்ட்ரி என்னென்னா, தலையிலேருந்து இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி, எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி, சப்க்ளேவியன் ஆர்ட்ரி, அப்புறம் ரேடியல் ஆர்ட்ரி, அல்னார் ஆர்ட்ரி, இலியாக் ஆர்ட்ரி, ஃபெமோரல் ஆர்ட்ரி, ஆன்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி. இந்த வெயின் எல்லாம் கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது. வெயின்லாம் கெட்ட ரத்தத்தை மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு லங்ஸுக்கு போய் சுத்தப்படுத்தி நல்ல ரத்தமாக ஆர்ட்ரி வழியாக வெளியில் வருது. அதுதான் அந்த போஸ்டரில் இருக்குது. ஸோ என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி அது எடுத்துகிட்டு போகிறது சரியாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணாமல் அந்த இடத்துல பேட் பிளட் சேர்ந்துக்கிறது தான் இது காரணமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா எக்ஸசைஸ் அங்கே அந்த பிளட்டு தேங்கி அந்த மாதிரி ஆகாமல் பண்ணிடுது. ஸோ இதுக்குன்னு நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான் ரொம்ப நல்லது. அப்படின்னா என்னென்னு கேட்டால், காலை ஊனி செய்கிற எக்ஸசைஸும் கிடையாது, நடக்கிறது ஓடுறது அந்த மாதிரியும் கிடையாது. படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி நான் படுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்படி சைடில் திரும்பி கை ஊனி படுத்துக்கோங்க. கால் 2 ஷோல்டருக்கு ஈக்குவலாக 2 காலும் இருக்கணும். காலோட விரல் கீழே, டோஸ் கீழே, விரல் கீழே, விரல் ரிலாக்ஸ், விரல் மேலே. 1 கீழே, 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 ரிலாக்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 மேலே, 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கீழே, 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 relax, 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 மேலே, 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 relax, 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 மேலே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது மாதிரி இப்போ 3 டைம்ஸ் கால் விரலுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அது மாதிரி 7 தடவை செய்யணும். 1 1 1 2 2 2 3 3 3ன்னு செய்யணும். இடது காலுக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். 1 கால் விரல் கீழே, 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ரிலாக்ஸு. அடுத்தது மேலே, 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி இந்த பாதத்துக்கான எக்ஸசைஸ் இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இந்த ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணணும். 7 தடவை மினிமம் பண்ணணும். முடிஞ்சால் 21 தடவை 3 செட்டு கூட பண்ணலாம். அந்த மாதிரி பாதத்துக்கு, முழங்காலுக்கு, கால் பூரா எக்ஸசைஸ் இருக்குது. அதை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு கேட்டால், ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, அதுதான் மெயினு. அடுத்து ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, நடக்கலாம்,
படுத்திருக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது இது வராமல் தடுக்கிறதுக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. மனநிலையை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஹாப்பி வித் லவ் அந்த மாதிரி மனநிலையாக வச்சுக்கோங்க. இதுக்குன்னு இருக்கிற இது எக்ஸசைசஸ் பண்ணி இதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆக முடியும். தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க. ப்ளட்டு ப்யூரிஃபையிங் அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.